ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் டீ கடையில் செய்கிற பன்னு தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பன்னு செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி எடுத்துக்கலாம். வார்ம் வாட்டர் 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. 5 நிமிஷத்துலேயே ஆக்டிவேட் ஆகிடும். நம்ம ஈஸ்ட் வந்து எக்ஸ்பிரி ஆகாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி இது நல்லா உப்பி வரலனா ஈஸ்ட் வந்து எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1.5 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். மாவில் வந்து 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இனிப்பு அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 1.5 கப்புக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டை வந்து இதில் ஊற்றி நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி நல்லா உப்பி வரணும். அப்போதான் நம்ம மாவில் போட்டு பிசைகிறப்ப இது நல்லா ப்ரூஃப் பண்ணி கொடுக்கும் மாவை. இப்போ எல்லாத்தையும் ஈஸ்ட்டை ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் கையில், அதனால மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் போல் பால் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு மாவை வந்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசையணும். நீங்கள் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் இல்லை சப்பாத்தி கட்டையில் எதில் வேணாலும் வச்சு பிசைஞ்சிக்கோங்க. நான் வந்து பிளேட்டில் இதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அப்போ தான் பன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். ப்ரூஃப் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப பிசையக்கூடாது மாவை. இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி இழுத்து இழுத்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கையில் ஒட்டக்கூடாதுன்னு கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மாவை நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சு கொடுங்க. அப்போதான் பன்னு பேக் பண்ணி எடுக்கிறப்ப உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இதை வந்து இந்த மாதிரி உள்பக்கமாக பார்த்து மடித்து விட்டுட்டு எந்த பாத்திரத்தில் ப்ரூஃப் பண்ணுறோமோ அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வச்சுருங்க. மாவு மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். துணி இல்லாட்டி மூடி போட்டு வச்சுருங்க. 1 மணி நேரம் ப்ரூஃப் பண்ண விட்டுடலாம். 1 மணி நேரம் போல் இருக்கட்டும். சம்மர் டைம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக இது உப்பி வந்துடும். இந்த மாதிரி ரெய்னி டேஸ்லலாம் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால அடுப்பு பக்கத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ப்ரூஃப் ஆகி வந்துடும். இப்போ மாவு நல்லா ப்ரூஃப் ஆகிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சு கொடுத்துட்டு சின்ன சின்ன பால்ஸாக நான் எடுத்துக்கிறேன். நம்ம பேக் பண்ணுற ட்ரேயில் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லாமே ஒரே ஈவனாக வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உள் சைடாக மாவை வந்து மடித்து விட்டுக்கோங்க. கிராக்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து பன்னு நல்லா உப்பிக்கிட்டு வரும். இந்த மாதிரி எல்லா பன்னையும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பன்னு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து 30 மினிட்ஸ் வந்து ப்ரூஃப் பண்ண விட்டுடலாம். இப்போ பன்னு நல்லா உப்பிட்டு வந்திருக்கு. இது மேலே வந்து பால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு பேக் பண்ணிக்கலாம். பாலும் பட்டரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதை வந்து மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து எள்ளு வந்து தூவிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ஆல்ரெடி நான் ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ பன்னு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பேக் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணியிருக்கேன். இதுவே கடாயில் வைக்கிற மாதிரி இருந்தால் நல்லா திக்கான கடாய் எடுத்துக்கோங்க.
இப்போ பன்னு பேக் ஆகி வரட்டும். எனக்கு வந்து 25 நிமிஷம் ஆச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ஓவன்லேருந்து எடுத்துடுறேன். இது சூடோடையே மேலே வந்து பட்டர் அப்ளை பண்ணிடுங்க. ஓவனில் எடுத்த உடனேயே அப்ளை பண்ணிடுங்க. ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டீக்கெலாம் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்ச திருப்தியும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.